இல்லை அவரையே திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைச்சேன். அது தவறாடா ஏண்டா ஒரே ஒரு தவறு அன்பி நீ காலிக்கு போது இது ஓடி அன்பான உறவி இது ஆகாத உறவி ஏனிக்க பிரிவு எனக்கு பேத்தி பேத்தி இது வரைக்கும் எதுவுமே இல்லாம இருக்கு. ஆமாங்க ஐயா. கொண்டு போ அவளை கொடுத்து கல்யாணம் பண்ணுவி. ஓகே. சரி. நீ யாரு? நான் ஒரு அனாதை. அனாதியா? அனாதைக்கு காதல் வரலாமா? காதல் பொதுவாக ஏழை பணக்காரனுக்கு காதல் வித்தியாசம் கிடையாது. ஏழைக்கு காதல் வரும், பணக்காரனுக்கு காதல் வரும். ஓஹோ. ஆமா. அப்படி என்றால் என்னுடைய மகளை நீ எந்த கண்களால் பார்த்து? இரண்டு கண்களால் பார்த்தீர்கள். அந்த கண்கள் இருக்கவே தானா? ஏ பெருமாளே. உங்களை காதலித்த குற்றத்துக்காக உங்க கண்களையே எடுத்து விட்டார் என்னுடைய தந்தை. ஆண்டவா சோலை வளமாக வாழ வேண்டும் என்று ஆசை கொண்டேனே என்னுடைய வாழ்க்கை வறண்ட பாலை வளமாக மாறிவிட்டது. அலைகடல் துருப்பை போல் ஆனது என் ஆனந்த வாழ்வு. அலைகடல் துருப்பை போலானது என் ஆனந்த வாழ்வு பறி போனதே 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 போனதே. அலைகடல் துருப்பை போலானது ஆனந்த வாழ்வு பறி போனதே ஆனதே ஆனந்த வாழ்வு பறி
வருவாயோ நேரிலே கலித்த சாபமா நான் என்ன பாத்திரம் செய்த நான் என்ன பாதது என் வாழ்க்கையே கெடுத்து விட்டீங்க அப்பா நீ என் முகத்தில் விழிக்கவே கூடாது நான் உன் மகள் அல்லவா என் மகளே இப்ப கடைசியா ஒரு வார்த்தை சொல்றேன் ஒரு தாய் தந்தையின் வார்த்தை கேட்காது பெண்ணு செத்தானா உங்களோட அவனுக்கு கண்ணுக்கு பிடிச்சு ஓடிடுவா நம்மள சாகணுமா அவமானப்படலாம் ஒரு தாய் தந்தை பார்த்து யாருக்கு கல்யாணம் பண்றாங்களோ அந்த பொண்ணுதான் கடைசியில் நல்லபடியா இருக்கும் இப்படிப்பட்ட மகள் இருக்கவே கூடாது என்னால ஓட்ட கொடுத்து மனசு சரியில்லை என்னை ஈண்டெடுத்த தாய் இருந்திருந்தால் எனக்கு இந்நிலை மேந்திருக்குமா என்னுடைய தந்தை எனக்கு ஒருவே இல்லை என்று அடித்து விட்டாரடா மாட மாளிகை கோட கோபுரம் இருந்தும் நான் கடைசியில் திருவோடு எடுத்து நான் பிச்சை எடுத்து வாழ வேண்டுமா ஆண்டவா பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நாடக கலா ரசிகர்களே, ஒரு நாட்டை ஆளக்கூடிய இளவரசி தன் கரத்திலே ஓடி ஏந்தி தெரு தெருவாக பிச்சை அடிக்கும். உங்கள் கையில் கிட்ட உதவியை செய்து அவர் ஒரு வயசு நீங்க தான் ஐயா எப்படியோ ஒண்ணு உங்க கையில கட்டி ஒரு 5 10 50 இருந்தா பாருங்க எல்லாம் காதல் முகத்தை கைது போடுங்க. இறைவா 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 ஆரெங்கும் தான் உறங்கி ஆறு கடல் உறங்கி இரெங்கும் தான் உறங்கி திருவாரூர் நான் உறங்கி நான் உறங்க வழி
நேர்ந்து விட்டது பார்த்தியா? அவள் வேண்டாம் வேண்டாம் என்று உரைத்தேன். நீ வேண்டும் வேண்டும் என்று உரைத்தாள். உன் அழகு பார்த்து ரசித்து இரு கண்களும் போய்விட்டது. நான் எப்படி கிடைக்க போகிறேன், நீ முகத்தை எப்படி பார்க்க போறேன், எனக்கு கண்களை எப்படி கிடைக்க போகிறது தெரியவில்லையே. காலமெல்லாம் பாடுபட்டு நானோ ஏழ்மை குடியில் பிறந்து அருகாமையில் உள்ளது பர்வதமலை. பர்வதமலைக்கு சென்று மூலிகை அனைத்தும் பறித்து அதில் ஏகமாக செய்து வீதி வீதியாக சென்று வைத்தியம் பார்ப்பது என்னுடைய கடமை ஐயா. இன்று இதனை யார் ஐயா 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 என் நிலைமையை பாருங்கள் ஐயா. நீங்கள் யாருங்களம்மா? ஐயா நான் யார் என்று சொன்னால் இந்த பொழுதும் போகும் பொழுது வெடியும் ஐயா. அந்த பார்த்தியா அந்த பாதாள கோட்டை ஆளக்கூடிய வீர மண்டல ஈஸ்வரனுடைய மகள் ஐயா. ஏழ்மை குடியில் பிறந்த இவரை நான் காதலித்து விட்டேன் என்ற குற்றத்துக்காக இவரின் விழிகளை எடுத்து விட்டார் ஐயா என்னுடைய தந்தை. ஆமையா தந்தை கேள்விப்பட்டிருக்கின்றேன். ஒரு நேரத்தில் பாதாள கோட்டை ஆளக்கூடிய வீர மண்டலேஸ்வரன் இன்றெடுத்த மகள் உன் பேர் ரோஜா. ஆமாங்க. இவர் யார்? என்னுடைய காதலர் ஏழ்மை குடியில் பிறந்தவர் ஐயா. இருந்தாலும் தற்போதுதான் நாட்டு இளவரசன் என்று எனக்கு தெரிந்தது. எப்படியோ ஒன்று என்பபுரி நாட்டு இளவரசன் ஐயா இவர். இவரு? ஆமாங்க. இளவரசன் கேட்ட இளவரசரே. ஆமாங்க. இப்ப இரு விழிகளும் தெரியவில்லை. ஏதோ முதலியாக காலையில் வந்தேன். கை வண்ணத்தால் இவருடைய கண் தெரியவில்லை ஐயா. கணவருக்கு இது வெளியே வர வேண்டும் என்றால் ஆரம்பத்திலே கொஞ்சம் எச்சிலா தான் இருக்கும். ஏன்னா இறக்க முடியாது என்ன பண்ண போறாரு. உண்மையா சொல்றேன். மெதுவா கண் திறக்க சொல்லி பாக்கலாம். பைதானதே கிடையாது. அதுவும் என்ன மலை? பருவத மலை, மூலிகை வனாது. நல்ல கண்ணு, நல்ல கண்ணு, புல்ல, குறுகைத்த, சிம்பிட்டு கண்ணு, செம்பட தலையா இப்படிக்கெல்லாம் குச்சிட்டு குடும்பம் அதிகணும். உண்மையிலே சொல்றோம், காதல கண்ணு தெரியாத இருக்கலாமா? கண் வலி கொடுத்த கடவுளையே ஊட்டி பிடிக்கலாமா? எப்படியோ ஒன்று. இன்னொரு முக்கியமான சமாச்சாரம் என்ன? என்பபுரி நாட்டு இளவரசன் சொல்லிட்டாங்க. ஆமா, ஒரு விஷயம் உனக்கு தெரியாது. என்னப்பா? ஏன்னா வைத்தியரா இருந்தாலும் நாட்டு மக்கள் கண்காணிப்பது வழக்கம். ஆமா. தந்தையோ தற்போது உயிரோடு கிடையாது, இறந்து விட்டார். இறந்து விட்டார். பாதாள கோட்டை ஆளக்கூடிய ரோஜா இருக்கின்றார்கள். தந்தையானவர் உன் தாயை ஒரு மண்டலம் போய் 48 நாள் கௌரி விரதம் இருக்கிறார்கள். உன் தாய்க்கும் மண்டலத்திற்கும் திருமணம் நடக்கப் போகிறது. திருமணம் அதை தடுத்து நடத்தணும்.
என்னால் முடிவு 49 நாள் உன்னை திருமணம் செய்து கொள்கிற வாக்கு கொடுத்தனே அந்த நாள் இது. இந்த மாலையோடு வந்து இருக்கிறேன். உனக்காகவே இந்த மாலைகள் இருக்கிறேன். மாலையை உனக்காகவே சொல்றேன். ஐயா அமருங்கள் ஐயா. உன்னை திருமணம் செய்து கொள்ள அவ்வளவுதான். அப்படியா? அதுதானே அமருங்க. கண்டிப்பா திருமணம் செய்து வணக்கம் வேண்டும். நான் எப்படிப்பட்டவர் தெரியுதா? உனக்காக இந்த மாலை நீங்க ஒரு 3 முறை வர வந்து எனக்கு மாலை இருவரும் மாத்திக்கலாம். அப்படியா? உன்னை வரவங்க பார்த்தது தொட்டு வணங்குங்களே. ஆமா. உனக்கு கணவனாக வர போகிறேன். ஆமாங்க. கணவனே கற்கொண்ட தெய்வம் என்று எடுத்து காட்டாக நீ விளங்க வேண்டும். உள்ளத்திலே கோவில் கட்டி ஐயோ உயிர் போகிறதே, உயிர் போகிறதே. சார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய இதே கிராமத்தை சேர்ந்த சில நாள் உடல் நலிவுற்றி வைகுந்தபதி வந்த காரணத்தினால் அவர் நினைவாக திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மாநகரம் எனது முத்துக்குமர் நாடகத்தினால் நடத்திய நாடகம் வீர மண்டலேஸ்வரர் மோட்சம், வீர மண்டலேஸ்வரர் மோட்சம், வீர மண்டலேஸ்வரர் மோட்சம். அந்த ராயப்பன் ஐயா அவர்களுக்கு சாரூப சாமீப சாய்ச்சம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் பதவி அகற்றி 4ஆம் பதவி அகற்றி வைகுந்த பதவி அடைய வேண்டும் என்பதற்காக இந்த வீர மண்டலேஸ்வர மோட்சம் என்பது நாடகம் இக்காட்சியோடு நிரூபிக்கிறது. நன்றி. காட்சியோடு நிரூபிக்கிறது. நன்றி, வணக்கம்.